ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ். ஒரு ப்ரோமோ இல்ல, 2 ப்ரோமோ இல்ல, 3 ப்ரோமோ இல்ல, 4 ப்ரோமோ கூட இல்ல, 5 ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு போல எடிட்டருக்கு. சரி, இதையும் எடிட் பண்ணிட்டோம், போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோவையும் போட்டு விட்டாங்க போல. சீரியஸ் கண்டென்ட்டா போட்டுட்டு இருப்போம், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோவை விட்டுருக்காங்க. என்ன ஆச்சு, விஷ்ணுவை என்ன சொன்னார், பூர்ணிமாவை எப்படி வருத்தார் அப்படின்றதுல இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 5வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது. எத்தனை ப்ரோமோடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அந்த லாஸ்ட் ப்ரோமோவில் கமல் சார் வந்து ஃபன் மோட்ல இருக்காரு, ஒரே ஜாலி மோட்ல இருக்காரு. விஷ்ணுவை தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, மணியை எழுப்பி ஏன்பா 2 நாளா ஒருத்தவங்க டான்ஸுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு நீ நடுவில் வந்து அவங்க கூட டான்ஸ் ஆடுறியா, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. அது இந்த டான்ஸ் மாரத்தான்ல எல்லாரும் ஜோடி ஆடு, ஜோடி ஆடல, ஒருத்தவங்க ஒரு சாங் ஆடினாங்க. மேல் ஃபீமேல் போர்ஷன்ல வந்து ஒருத்தவங்க வந்து கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு கம்பெனி கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பூர்ணிமா தான் கொடுத்தாங்க. ஸோ பூர்ணிமாக்கு அந்த ஏலே ஏலே லேலோ அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக போட்டாங்க. ஸோ அதில் வந்து அப்படியே கார்த்தி தலையில் கோதிக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்டைலாக நிற்பார்ல, அந்த போஸ் வந்து யார் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பூர்ணிமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க யார் கொடுப்பாங்க, விஷ்ணுவை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க விஷ்ணு அப்படின்னு சொல்லி, எப்படி பண்ணுன்னு சொல்லு அப்படின்னோன்னு, இங்கே வேணாம் பாத்ரூம் போயிடலாம், அங்கே தான் யாரும் பார்க்க மாட்டாங்க, பாத்ரூம் கூட்டிட்டு போய் 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி பாட்டு போட்டுட்டாங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே குடுன்னு ஓடி வந்தாங்க. விஷ்ணுவா வா 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 அப்படின்னு சொல்லி கூட்டுட்டு ஓடினாங்க. கடைசியில் பார்த்தா பூர்ணிமா போகிறதுக்கு முன்னாடியே ஸ்டேஜில் மணி நின்றுட்டு இருக்காரு. அது பொசிஷனில் ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. பூர்ணிமாக்கும் ஒன்றும் புரியல, விஷ்ணுக்கும் ஒன்றும் புரியல. என்னடா இது டோட்டலாக வேறையா இருக்குதே அப்படின்னு சொல்லி வேற என்ன பண்ணுறது, பூர்ணிமாவால் மணியை தள்ளி விட்டுட்டு விஷ்ணுவை இழுக்க முடியும். அப்புறம் என்ன பண்ணுறது, மணியோடே பண்ணிட்டாரு. இதை தான் வந்து கமல் சார் ரோஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, நீங்கள் திடீர்னு வந்து நுழைஞ்சிட்டிங்களே அப்படின்னு. ஏங்க இது ஒரு ப்ரோமோவா, இதுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இவ்வளோ சீரியஸாக வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டும் உள்ளே இருக்குன்னு தெரியணும்ல. இன்றைக்கி எல்லா ஃபேக்டரும் இருக்குது. ஃபன் ஃபேக்டர் இருக்குது, சீரியஸ் ஃபேக்டர் இருக்குது, எவிக்ஷன் ஃபேக்டர் இருக்குது, ரோஸ்ட் ஃபேக்டர் இருக்குது. இப்படி எல்லாம் கலந்த கலவையாக ஒரு கமர்ஷியல் எபிசோடாக இன்றைக்கி வரப்போகுதுன்னு தான் சொல்லணும். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஒரு கமெண்ட் பார்த்தா, இதெல்லாம் ஒரு வேலையா, கமல் ஏன் மாமா வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஏங்க, ஒரு வாரம் ஒன்றுமே நடக்கலை, அதுலேருந்து கண்டென்ட்டை உருவி எடுத்து பேச வேண்டாமா? அவர் என்ன கண்டென்ட் தான் பேசுவார். எல்லாரும் வந்து ஒரே குடும்பமாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போட்டாவாச்சும் பேசுறதுக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கிற வீட்டில் என்னங்க ஒரு பேசுவார், எவிக்ஷனை பற்றி பேசுவார். சின்ன சின்ன தப்பு இருந்துச்சு, அதை பற்றியே பேசிட்டாரு. ஃபர்ஸ்ட் 3 ப்ரோமோலையே, 4 ப்ரோமோவில் எவிக்ஷனுக்கே வந்துட்டாரு. அடுத்தது 5வது ப்ரோமோவில் என்ன பேசுவார், இதை தான் பேசி ஆகணும். அவருக்கும் வேற வழி இல்லை, அதை நம்மளும் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதுதான் லாஸ்ட் ப்ரோமோவா இல்லை இன்னும் 6th ப்ரோமோ வருமா அப்படின்றது தெரியல. ஆனால் எல்லாருமே கண்ணை முழிச்சிட்டு ஒரு 6th ப்ரோமோ வந்தாலும் வரும் அப்படின்ற ஒரு மோட்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் எல்லா எபிசோடுக்காக வெயிட் பண்றீங்கன்னு தெரியுது. இத்தனை ப்ரோமோ விட்டாங்களே, எபிசோட் நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் போடுங்க. இல்லைன்னா இல்லைங்க சும்மா பிப்ளிக் பிக் காட்டுறாங்க போல அப்படின்னு கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.